பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் விரைவில் புதிய விளையாட்டுக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்தார். கோவை பெரியார் அறிவுலக கட்டிடப் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அங்குள்ள குறைகளை 3 மாதங்களில் சரி செய்ய உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களிடம் உள்ள போதை கலாச்சாரத்தை ஒழித்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விளையாட்டுத் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும், இதற்காக 5 மாவட்டங்களில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு விரைவில் புதிய விளையாட்டுக் கொள்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். மேலும் சாலை விபத்துகளை குறைக்க கேரளா போன்று கடுமையான போக்குவரத்து அபராத நடைமுறைகள் கொண்டுவரப்படும் என்றும், நெடுஞ்சாலைகளில் விபத்து, அவசர சிகிச்சை மருத்துவமனைகள் மற்றும் ஜிடி நாயுடு மேம்பால நீட்டிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், அரசு துறைகளில் லஞ்சம் ஒழிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பெண்களுடைய பாதுகாப்பு அதிகமான கேள்விக்குள்ளாவதற்கு முக்கியமான காரணங்கள். அதை சரி செய்ய விளையாட்டுத்துறையை எல்லா இடத்துலையும் போக்கஸ் பண்ண சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் விளையாட்டு திடல்கள் கிரவுண்ட்ஸ் இருக்கோ, அது எஸ்டிஐடி மட்டும் இல்ல, கார்பரேஷன் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ், எஸ்டிஐடி டிபார்ட்மெண்ட் இருக்க கிரவுண்ட்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் எல்லாற்றையும் ஒன்றிணைத்து எல்லா கிரவுண்ட்ஸையும் ஃபெடரலைட் போட சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் கார் உதிரிபாக்க தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாக்கின. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் கார் உதிரிபாக்க தொழிற்சாலையின் டேஷ்போர்டு மற்றும் ஏர்பேக் தயாரிக்கும் பிரிவில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பிளாஸ்டிக் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய மூலப்பொருட்களால் தீ வேகமாக பரவிய நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரகடம் பகுதிகளைச் சேர்ந்த 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. இருப்பினும் இந்த விபத்தில் சுமார் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான உற்பத்தி பொருட்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலாக்கிய நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊத்தங்கரை அருகே மதுபோதையில் 60 அடி உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறிய வாலிபர் நிலை தடுமாறி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த தளபதி நகரை சேர்ந்த வெங்கடேசன் என்ற வாலிபர் அதிக மதுபோதையில் அப்பகுதியில் உள்ள 60 அடி உயர் மின்னழுத்த கோபுர கம்பத்தின் மீது ஏறி அமர்ந்ததாக தெரிகிறது. பின்னர் அவர் கீழே இறங்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த சிங்காரப்பேட்டை போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வாலிபர் மின் கோபுரத்தில் ஏறும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. படிச்சுமை மற்றும் கட்டாய இடமாற்றத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான ஓட்டுநர் விபத்தில் உயிரிழந்ததை கண்டித்து கோத்தகிரியில் போக்குவரத்து ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு போக்குவரத்து கிளையில் பணிபுரிந்த ஓட்டுநர் கண்ணன் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் மீண்டும் பேருந்தை இயக்க அதிகாரிகள் வலியுறுத்தியதாக கூறப்படும் நிலையில் இதனால் ஏற்பட்ட தகராறில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு பின்னர் மேட்டுப்பாளையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்த அவர் பணியில் பேருந்தை இயக்கிய போது தாராபுரம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிகாரிகளின் அலட்சிய போக்கே ஓட்டுநரின் உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி கோத்தகிரி பணிமனை ஊழியர்கள் இன்று காலை முதல் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு சலுகைகள் வழங்கவும் ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சங்ககிரி அருகே வீட்டில் தனியாக இருந்தபோது செல்போனுக்கு சார்ஜ் போட்டு 18 வயது மாணவன் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வள்ளுவர் காலனியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவன் சந்தோஷ் பெற்றோர் வேலைக்கு சென்றதால் வீட்டில் தனியாக இருந்தபோது செல்போனுக்கு சார்ஜ் போட்டுள்ளார். மாலை நேரத்தில் சிலிண்டர் விநியோகம் செய்ய வந்த நபர் கதவு திறந்திருக்க உள்ளே சென்று பார்த்தபோது சந்தோஷ் மின்சாரம் தாக்கி கை மற்றும் கால் கருகிய நிலையில் தரையில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். ஜங்ஷன் பாக்ஸ் ஒயர் அவரது காலில் பட்டதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவித்ததைத் தொடர்ந்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர்.
திருச்சியில் நீதிக்கட்சி தலைவர் ஏ.டி. பன்னீர்செல்வம் சிலைக்கு மரியாதை செலுத்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ், முன்னாள் அமைச்சர்கள் சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் விரைவில் அதிமுகவில் இணைவார்கள் என தெரிவித்தார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் நீதிக்கட்சி தலைவர் சர் ஏ.டி. பன்னீர்செல்வத்தின் 138வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுக லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல வரவுள்ளதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் நன்றாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பழக்கருப்பையா ஆதாரமில்லாமல் பேசி வருவதாக சாடிய அவர், நாட்டின் பொருளாதாரத்திற்கு அவர் என்ன செய்தார், எவ்வளவு வருமான வரி கட்டியுள்ளார் என பட்டியலிட வேண்டும் என்றும், இதற்கு எதிராக சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதால் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் விரைவில் மீண்டும் அதிமுகவில் இணைவார்கள் என்று உறுதிபட கூறினார். சில பேர் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, வாய்க்கு வந்தபடி. அதுவும் இந்த வயசாகி இந்த பழைய கருப்பையா இருக்கிறாங்களா, அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சிஎஸ்டி கட்டியிருக்கிறாரு நாட்டுக்காக, இந்தியா நாட்டில் என்ன பிஸ்னஸ் பண்ணி என்ன கட்டினாரு, என்ன அவர் பிஸ்னஸ் பண்ணாருன்னு புக்கு போட்டு சொல்லுங்கள். உங்களுக்குலாம் ப்ரெஸ் நீங்கள் கேட்குறீங்கல்ல, சொல்லுங்கள். சிஎஸ்ஆர் ஃபண்டில் என்ன அவர் செஞ்சுருக்கிறாரு, மக்களுக்காக எத்தனை கோடி செஞ்சாருன்னு சொல்லுங்கள். பர்சனல் ஃபண்டிலேருந்து எத்தனை கோடி செஞ்சுருக்கிறாரு. குமரி மற்றும் நெல்லை மாவட்ட விவசாயிகளின் பாசன தேவைக்காக பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 850 கன அடி தண்ணீர் இன்று திறந்துவிடப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ மற்றும் கும்பப்பூ சாகுபடிக்காக கோதையாறு மற்றும் பட்டணம்கால் பாசன பகுதிகளுக்கு பேச்சிப்பாறை அணையிலிருந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் ஆகியோர் முன்னிலையில் தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தண்ணீர் இருப்பை பொறுத்து வினாடிக்கு 850 கன அடி வீதம் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இன்று திறக்கப்பட்ட பாசன நீரில் அமைச்சரும் விவசாயிகளும் பூக்கள், நெல்மணிகளை தூவி வரவேற்றனர். இதன் மூலம் குமரி மாவட்டம் மற்றும் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள சுமார் 79,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும், கடைமடை பகுதி வரை தண்ணீர் தடையின்றி செல்லவும், அணையை தூர்வாரவும் வேப்காஸ் திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் கூட்டு ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நீர்வளத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கோதையாறு, சிற்றாறு, பட்டணங்கால் மதுகளை விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கக்கூடிய இந்த நிகழ்வு இங்கே திறந்திருக்கும். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல் இங்கே நம்ம மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நாங்கள் கலந்துருக்கோம். கிட்டத்தட்ட 850 கியூசெக்ஸ் கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது பிப்ரவரி கடைசி வரைக்கும் இந்த தண்ணி 850 கியூசெக்ஸ் தண்ணி பாஞ்சிட்டு இருக்கும். இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 79,000 ஏக்கர் நிலப்பரப்பு நம்ம மாவட்டத்தில் பயன்பெறும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரத்துக்கு கூட ஒரு 17,000 கன அடி 17,000 ஏக்கர் ஹெக்டேர் பயிர்களுக்கு இந்த தண்ணி விநியோகம் செய்யப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.